அதான் இல்லைன்னு சொல்லியாச்சு. நேற்றைய தினமே தெளிவுபடுத்தியாச்சு. இதை வேண்டுமென்றே திட்டமிட்டு கேள்வி கேட்காதீங்க. ஏங்க 5 வருஷம் நீங்க சட்டமன்ற நிகழ்வுல பாத்தீங்களா? எத்தனை முறை பேட்டி கொடுத்தோம்? எங்களுடைய பிரச்சாரம் என்ன? அப்படி பிரச்சாரத்தை நீங்க எல்லாம் பாத்தீங்களா? இன்றைக்கு யாரை தாக்கி பேசணும்னு பாத்தீங்களா? ஆக எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோன்றியதே எதிர்ப்புலதான் தோன்றுச்சு. அப்படி இருக்கும்போது நாங்க எப்படி செய்வோம்? அதுக்கு வேற ஒன்றும் கிடைக்கல, வேற எந்த ஒரு காரணமும் கிடைக்கல. இப்படி காரணத்தை சொல்லி மக்களிடத்தில் ஒரு தவறான செய்தி சொல்லி, நிர்வாகிகளிடத்தில் தவறான செய்தி சொல்லி, அவர்கள் இந்த தமிழக வெற்றி கழக அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்ற ஆசையில சொல்லுகின்ற வார்த்தை. நாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் யாருடையும் நாங்கள் எங்கள் கூட்டணியை தவிர்த்து வேற யாரிடம் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. 100% திராவிட முன்னேற்ற பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. அது அவர்களும் சொல்லிட்டாங்க, நாங்களும் சொல்லிட்டோம். அவர் தொகுதியில் எத்தனை ஜெயிச்சு வந்திருக்காரு? அவரே போனதற்கு தோத்தான போனார். இப்போ எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து மாவட்ட சாரை கேட்டு அவருடைய விருப்பப்படிதான் நாங்க வேட்பாளரை தேர்வு செய்யணும். ஆனா தனிப்பட்ட முறையில் தேர்வு செய்யணும். ஒவ்வொரு மாவட்ட கழக செயலும் உழைக்கின்றார். அந்தந்த மாவட்ட செயலாளருக்கு தான் யார வேட்பாளரை நிறுத்தினா வெற்றி பெறுவார்கள், யார் மக்கள் ஆதரவு தருவார்கள், யார் கட்சி நிர்வாகிகள் முழு ஒத்துழைப்பு தருவார்கள். அதன் அடிப்படையில் தான் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற 38 சென்னை உட்பட 38 மாவட்டங்களிலும் மாவட்ட கழக செயலாளர்கள் கொடுக்கப்பட்ட அதுதான் கொடுத்தோம். ஒரு 5% தான் அவள் கொடுப்பதிலே மாற்று கருத்து இருந்து மாற்றி கொடுத்தோம். மீதி எல்லாமே மாவட்ட செயலாளர் கொடுத்ததுதான் கொடுத்திருக்கிறோம். ஆனா இது கொடுக்கல, எங்க கட்சி பொறுத்த வரைக்கும் சமமா கருதுறோம். எல்லாருக்கும் அத மாவட்ட செயலாளரும் இதுல பங்கு பெற வேண்டும். எல்லா மாவட்ட செயலாளரும் உழைக்கிறாங்க. அவர் தானே கட்சி பணியாற்றி